ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ தோனி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிச்சிங்க டெல்லி வாசஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே அணி தோத்துட்டாங்க. அவங்களோட முதல் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி அணி ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாரம் முன்னே தெரியும். அப்போ வந்து தோனி களமிறங்குறாரு. ரசிகர்கள் சென்னை அணி தோக்க போகுதுன்னு தெரிஞ்சும் ஒரு மகிழ்ச்சியாக தருணம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி இறங்கினார். ஃபஸ்ட்டு 2 மேட்சாக தலை தோனி இறங்கலை. அதனால் அவர் பேட்டிங்கோசரமே ரொம்ப ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தாங்க. அது வந்து 3வது மேட்ச்சு நிறைவேறிச்சுங்க. தலை தோனி இறங்கி ஆடினார். நான் தான் தோக்க போகிறேன்னு தெரிஞ்சும் ரசிகர்கள் ஏன் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க? அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான பிளேயருங்க. கால் வலிங்க அவருக்கு அந்த மேட்ச்சு. கால் வலி இருந்தும் ஏன் வேறு யாரும் இறக்கி விட்ருக்கலாம், தீபக் சகார் கூட. நான் ஆடுறதுக்கோசம் தான் ரசிகர்கள் வந்திருக்காங்க தெரிஞ்சும் அவர் கால் வலி பார்க்காம வந்து பேட்டிங் ஆடினாருங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி தோக்கு போது தெரிஞ்சும் ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியோட வெளியே போனாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தலை தோனி பேட்டிங் ஆடினாருங்க. அதை நினச்சி ரசிகர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எந்த மேட்சாக நடந்திருக்குங்களா? ஒரு டீமு தோக்க போது தெரிஞ்சும் ரசிகர்கள் சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியோடு வெளியே போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் லாஸ்ட்டில் டெல்லி அணி தோத்துச்சான்னு அவங்க ரசிகர்களுக்கு டெல்லி அணி ஜெயிச்சான்னு அவங்க ரசிகர்களுக்கே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸு ரொம்ப சந்தோஷமாக குஷியாக இருக்காங்க. என்னடா இது தோத்த டீம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா தலை தோனி மேலே அந்தளவுக்கு ஒரு மரியாதையும் ஒரு லவ் வச்சுருக்காங்க ரசிகர்கள், முக்கியமாக சென்னை ரசிகர்கள். அதான் மேட்ச் நம்ம தோத்தாலும் தோனி ஆனதை பார்த்துமே அப்படின்னு ஒரு திருப்தியோடு எல்லோரும் போயிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம்னா தலை அவரோட பெயினெல்லாம் கடந்து வந்து ஆடினார் பாருங்க. அவர் மேட்ச் முடிஞ்சிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் நொண்டி தான் நடந்தார். சரியாக அவரால் கால் வைக்க முடியல. அவர் இந்த மாதிரி ஒரு ரசிகர்களுக்கோசரம் ஆடுறது ரொம்ப பெரிய விஷயங்க. தலைனா தலை தாங்க, எப்பவுமே தலை மாறாதுங்க. இதுக்கு மேலே எத்தனை ஃப்யூச்சர் வந்தாலும் தோனி மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கும் வேர்ல்டு லீக் கிடைக்குது கஷ்டங்க. 42 வயசாகும் இன்னும் அந்த ஃபிட்னஸ் வச்சுக்கின்னு அவரால் முடியலாம் கூட வந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கோசரம் பேட்டிங் ஆடுறாரு பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய விஷயங்க. ரீசெண்டாக மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க, ஒரு டைஹெச் ஒன்று கேட்ச் பிடிச்சிருப்பார். அதெல்லாம் சூப்பருங்க. நான் சொல்கிறேங்க, அவருக்கு இன்னும் இன்ஜுரி ஆனால் கூட அவர் கண்டிப்பாக ரசிகர்களுக்கோசரம் மேட்ச் விளையாடுவார், பேட்டிங் ஆடுவார், கீப்பிங் பண்ணுவார். நான் எதிர்பார்க்குறேங்க. எத்தனை பேருக்கெல்லாம் தோனி இதுமாரி பண்ணது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வந்திருக்கும். முக்கியமாக சென்னை பற்றி கண்டிப்பாக சேனல்லாம் போட்டுகிட்டே இருப்பேங்க. நன்றி.